Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 9, Atomic and Nuclear Physics. இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் அ கிவன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா HA அண்ட் HB அப்படிங்கிற ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் HAங்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் ரெஸ்ட்லேயும் HBங்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் மூவிங்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒன்றோடு ஒன்று கொலைட் ஆகுது. அப்படி கொலைட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் மூவிங் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு ஆட்டம்ஸில் ஏதாவது ஒரு ஆட்டம் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா மூவிங் ஆட்டத்தினுடைய கைனடிக் எனர்ஜி மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Now let us see how to solve this problem. Let us assume that there are two hydrogen atoms. This is hydrogen atom A and this is hydrogen atom B. இந்த ரெண்டு ஆட்டம்ஸுமே சேம் அப்படிங்கிறதுனால இதனுடைய மாஸஸை M அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ஆட்டம் ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது ஏங்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் ரெஸ்ட்டில் இருக்குது. தேர்ஃபோர் இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. பிங்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் மூவிங்கில் இருக்குது, இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டியை UB அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆட்டம்ஸும் ஒன்றோடு ஒன்று கொலைட் ஆகுது. ஆஃப்டர் கொலிஷன் தே ஆர் மூவிங் டுகெதர் அப்படின்னு ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க. தே ஆர் மூவிங் டுகெதர் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸினுடைய வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஸோ V இஸ் அ காமன் வெலாசிட்டி. ஃப்ரம் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி we can write initial kinetic energy KI is equal to final kinetic energy plus the energy required to excite one of the hydrogen atom. So this is the energy required to excite one of the hydrogen atom. இங்கே டெல்டா E அப்படிங்கிறது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் அ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஸோ இந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மினிமம் எவ்வளவு இருந்தால் ஒரு ஆட்டம் எக்ஸைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். First let us calculate what is the initial kinetic energy of the moving atom. KI is equal to first atom restல இருக்கிறதுனால இதுக்கு kinetic energy 0. ரெண்டாவது ஆட்டம் மூவிங்கில் இருக்குது, therefore இதனுடைய kinetic energy is half mUB square. இப்போ final kinetic energy calculate பண்ணலாம். K suffix F is equal to what is the kinetic energy of this atom? 1/2 mV square. Second atom, it is also moving, therefore 1/2 mV square. Half plus half is 1. Therefore this is equal to mV square. இதை ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 mUB square is equal to KFக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் mV square plus delta E. Now from the law of conservation of linear momentum we can write momentum before collision is equal to momentum after collision. Therefore momentum before collision is mass into initial velocity of first atom plus mass into initial velocity of second atom. This is a momentum before collision is equal to mass into velocity of first atom plus mass into velocity of the second atom. This is a momentum after collision. இங்கே UAங்கிறது 0. Therefore m into UB is equal to mV plus mV is 2mV. Now from this we can write V is equal to m UB by 2m. அதாவது இந்த 2m டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கோம். m கேன்சல் ஆயிரும். Therefore V is equal to UB by 2. இந்த UB by 2ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனில். அதாவது we are going to substitute in the first equation. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். V is equal to UB by 2ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் we will get 1/2 mUB square is equal to இங்கே m இருக்குது ஆல்ரெடி m into Vக்கு பதிலாக UB by 2 V அங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் டெல்டா E. டெல்டா E is a excitation energy. இதை ஸ்கொயர் பண்ணால் we will get 1/2 mUB square is equal to mUB square
by 4 plus delta E. So this is the initial kinetic energy of the moving atom. 1 by 2 m ub square. இந்த m ub square by 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா minus m ub square by 4 அப்படின்னு வரும். This is equal to delta E. 1 by 2 minus 1 by 4 is 1 by 4. m ub square by 4 is equal to delta E. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 by 2 into 1 by 2 m ub square is equal to delta E. Of m ub square is the minimum kinetic energy required. Therefore, 1 by 2 k minimum is equal to delta E. Or k minimum is equal to இந்த 2 ஆல் cross multiply பண்ணா 2 times delta E அப்படின்னு வரும். Now we have to find the delta E. Let us assume that this is a ground state. Ground state நோட n value 1. This is a first excited state. இதனோட n value 2. We can write the energy of atoms E is equal to minus 13.6 divided by n square electron volt. So for the ground state energy is E1 is equal to n க்கு பதிலா 1 substitute பண்ணா we will get the ground state energy minus 13.6 electron volt. First excited state நோட energy calculate பண்ணுவோம். அது E2. E2 is equal to n க்கு பதிலா 2 னு substitute பண்ணனும். அப்ப 2 square is 4. So minus 13.6 divided by 4. 13.6 divided by 4 is minus 3.4. Unit is electron volt. So delta E is E2 minus E1. So this is the energy required to excite the atoms to the first excited state. So this is equal to minus 3.4. This is E2 minus E1 is minus 13.6. Minus of minus plus. Therefore this is equal to minus 3.4 minus of minus plus 13.6. So 13.6 இருந்து 3.4 subtract பண்ணா we will get 10.2 அப்படின்னு வரும். So this is in electron volt. So this is the energy required to excite one of the atoms to the excited state. First excited state க்கு excite பண்றதுக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படும். Therefore minimum kinetic energy required is equal to 2 times delta E. 2 times delta E is 2 into 10.2. Therefore K minimum is equal to 20.4 electron volt. So this is a minimum kinetic energy required to move one of the hydrogen atom to the first excited state. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோல next book back problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம். Thank you for watching this video.